நல்லா தூங்கி எழுந்தா உடம்பு எக்தம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா? ஆனா நம்மள பல பேருக்கு ஏன் காலையில எழும்போது உடம்பு வலி இன்னும் அதிகமா இருக்கு? நம்ம உடம்ப சரி செய்ய வேண்டிய தூக்கமே நமக்கு எதிரா வேலை செய்தா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ஃபீல் இருக்கே, காலையில கண் முழிக்கும் போதே உடம்பெல்லாம் ஒரு மாரி இறுக்கமா வலியோட இருக்கிறது. அதுதான் நம்ம தூக்கம் அதோட வேலைய சரியா செய்யலன்னு நமக்கு காட்டுற முதல் சிக்னல். இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வரிய கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. நாம தப்பான ஒரு பொசிஷன்ல தூங்கும்போது நம்ம உடம்பு ரெஸ்ட் எடுக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா 8 மணி நேரமும் அந்த தப்பான பொசிஷனால வர்ற காயத்தை இன்னும் அதிகமாக்குற வேலையை தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இரவும். ஜப்பான்ல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்கல்ல கிட்டத்தட்ட 60% பேருக்கு அவங்க தூக்கத்தையே கெடுக்கிற அளவுக்கு நாள்பட்ட வலி இருக்குதாம். இது வயசானதால மட்டும் வர பிரச்சனை இல்லைங்க, நம்ம எப்படி தூங்குறோங்கிறத பொறுத்தும் இருக்கு. நம்ம தூங்கும்போது நம்ம உடம்ப அப்படியே ஷட் டவுன் ஆயிடும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. நம்ம படுத்திருக்கிற நிலைவல்ல வர்ற அழுத்தத்துக்கு நம்ம தசைகளும் நரம்புகளும் இரவு முழுவதும் எதிர்வினை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனாலதான் வலி படிப்படியா அதிகமாகுது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதுக்கான திறவுகோல் ஒரே ஒரு விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. அதுதான் நியூட்ரல் ஸ்பைன் தத்துவம். இத மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம தூக்கத்தை மருந்தா மாத்துறதும் காயமா மாத்துறதும் நம்ம கையில தான் இருக்கு. நியூட்ரல் ஸ்பைன்னா ஏதோ உடம்பு குச்சி மாதிரி விரைப்பா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, நாம சும்மா ரிலாக்ஸ்டா நிக்கும்போது நம்ம முதுகு தண்டுக்கு இயற்கையாவே ஒரு எஸ் ஷேப்ல ஒரு வளைவு இருக்கும் பாத்தீங்களா? அதே வளைவை நாம படுக்கும்போதும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கிறது தான் நியூட்ரல் ஸ்பைன். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. இடது பக்கம் உடம்ப ஒரு மாதிரி இறுக்கமா கண்ட்ரோல் பண்ணி வைக்க முயற்சி பண்றது, இதுதான் நாம பண்ற தப்பு. ஆனா வலது பக்கம் பாருங்க, உடலை அதோட இயல்பான சமநிலையில இருக்க அனுமதிக்கும் போதுதான் நம்ம தசைகளும் நரம்புகளும் உண்மையாவே ஓய்வெடுக்குது. சரி, இப்போ நம்ம முதுகுத்தண்டுக்கு மிகப்பெரிய எதிரியா இருக்கிற ரொம்பவும் மோசமான ஒரு தூக்க நிலைய பத்தி பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் இது எவ்ளோ பெரிய தப்புன்னு தெரியாமலேயே இது தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, அது வேற எதுவும் இல்ல, குப்புற படுப்பது தான். முதுகு வலி, கழுத்து வலி, ஏன் சியாயாட்டிக் நரம்பு வலி கூட வரத்துக்கு இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இது ஏன் இவ்வளவு மோசம்னு அடுத்ததா பார்க்கலாம். நீங்களே யோசிச்சு பாருங்க. குப்புற படுக்கும்போது நாம மூச்சு விடணுங்கிறதுக்காக மட்டும் நம்ம கழுத்த வலது பக்கமோ இல்ல இடது பக்கமோ பல மணி நேரம் திருப்பி வச்சிருக்கோம். இது கழுத்து நரம்புகளுக்கு எவ்ளோ பெரிய அழுத்தம். அதே சமயம் நம்ம இடுப்பு பகுதி மெத்தையில அமுங்கி கீழ் முதுகு ஒரு இயற்கைக்கு மாறான வளைவுக்கு போகுது. இது டிஸ்க் மேல அழுத்தத்தை அதிகப்படுத்தி சியாட்டிக் வலிய கூட தூண்டலாம். இதனால உங்களுக்கு வலி வந்தா அது உங்க உடம்போட தப்புன்னு அர்த்தம் இல்ல. நீங்க குடுக்கற தொடர்ச்சியான தப்பான அழுத்தத்துக்கு உங்க உடம்பு அதோட இயல்புபடி எதிர்வினையாற்றுது. அவ்வளவுதான் விஷயம். நாம அந்த அழுத்தத்தை எடுத்துட்டா வலியும் தானா போயிடும். அப்போ குப்புற படுக்கிறது தான் தப்பு, ஒரு கழிச்சு படுக்கிறது நல்லது தானேன்னு நீங்க கேட்கலாம். நல்லதுதான், ஆனா அதுலயும் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கு. நிறைய பேர் சரியா செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான தப்பு பண்றாங்க. வாங்க அது என்னன்னு பாப்போம். நாம ஒரு கழித்து படுக்கும்போது நம்ம உடலோட எடை காரணமா நம்ம தோள்பட்டையும் இடுப்பும் மெத்தைக்குள்ள அமுங்கிடும். இதனால முதுகுத்தண்டு நேரா இல்லாம ஒரு பக்கம் சி மாதிரி வளைஞ்சிடும். இந்த வளைவுதான் இரவு முழுவதும் நம்ம முதுகு தசைகளுக்கு தேவையில்லாத அழுத்தத்தை கொடுக்குது. இது சரி பண்றதுக்கு 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு, உங்க தலை ரொம்ப உயரமாவோ இல்ல தாழ்வாவோ போகாம முதுகுத்தண்டுக்கு நேரா இருக்கிற மாதிரி ஒரு தலையணை வைங்க. 2வது, உங்க 2 முழங்காலுக்கும் நடுவுல இன்னொரு தலையணை வைங்க. இது உங்க இடுப்பை முறுக்கிக்காம பாத்துக்கும். அவ்வளவுதான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடம்புல இருக்கிற காலி இடங்களை எல்லாம் தலையணைகள் வச்சு நிரப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அப்படி இருக்கும்போது உங்க தசைகள் உடம்ப தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்பதான் அதுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும். அடுத்து மல்லாந்து படுப்பது. இதுதான் ரொம்ப பாதுகாப்பான நிலைன்னு நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனா இதுலயும் ஒரு மறைமுகமான பிரச்சனை இருக்கு. ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமா இதை எப்படி ஒரு அற்புதமான நிலையா மாத்தலான்னு இப்ப பார்க்கலாம். மல்லாந்து படுக்கும்போது ரொம்ப சௌகரியமா உணர்ந்தாலும் சில சமயம் காலையில கீழ் முதுகுல மட்டும் ஒரு இறுக்கம் இல்லைன்னா வலி இருக்குதா? அதுக்கு காரணம் அந்த நிலையில இருக்கிற ஒரு மறைமுகமான அழுத்தம் தான். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க. நாம மல்லாந்து படுத்து கால்களை நேர நீட்டும்போது நம்ம இடுப்பு லேசா முன்னோக்கி சாயும். இதனால கீழ் முதுகுக்கும் மெத்தைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி உருவாகிடும். இந்த இயற்கைக்கு மாறான வளைவு பல மணி நேரம் நீடிக்கும்போது கீழ்முதுகு தசைகளை இறுக்கமாக்கி வலிய உண்டாக்குது.
இத சரி பண்றது எவ்ளோ சுலபம்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்க மல்லாந்து படுக்கும்போது உங்க முழங்கால்களுக்கு அடியில ஒரு தலையணைய வைங்க. அவ்ளோதான். நம்ப முடியல இல்லையா? ஆனா இதுதான் தீர்வு. இந்த ஒரு சின்ன தலையண உங்க இடுப்ப சரியான நிலைக்கு கொண்டு வந்து கீழ் முதுகிலிருந்த அந்த அதிகப்படியான வளைவை நீக்கிடும். உடனே அதுவரைக்கும் இறுக்கமா இருந்த உங்க முதுகு தசைகள் அப்படான்னு சொல்லி முழுமையா ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும். இந்த முழு பகுதியோட சாராம்சமே இந்த ஒரு வரிதான். நம்ம உடம்புக்கு சரியான அமைப்பை நாம உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு உண்மையான ஓய்வு கிடைக்கும். உண்மையான ஓய்வு தானா வராது. அத நாம தான் சரியான உடல் அமைப்பு மூலமா உருவாக்கணும். சரி, இவ்ளோ நேரம் நாம தியரி பார்த்தாச்சு. இப்போ நாம கத்துக்கிட்ட இந்த விஷயங்களெல்லாம் எப்படி இன்றிரவிலிருந்தே பயன்படுத்த ஆரம்பிக்கிறது? உங்க தூக்கத்தை ஒரு குணப்படுத்தும் அனுபவமா மாத்துறதுக்கான ஒரு சுருக்கமான திட்டம் இப்போ உங்களுக்காக. சரி, இன்றிரவு நீங்க நினைவில் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான விதிகள். 1. உங்க முதுகு தண்டோட இயற்கையான வளைவை மதிக்கணும். 2. குப்புற படுப்பதை எக்காரணம் கொண்டும் செய்யாதீங்க. 3. நீங்க எப்படி படுத்தாலும் தலையணைகளை வச்சு உடம்புக்கு ஆதரவு கொடுங்க. 4வதா, எந்த நிலையில உங்க மூச்சு சீராகி தசைகள் தளர்வா உணருதோ அதுதான் உங்களுக்கான சரியான நிலை. ஆக இந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்க கையில தான் இருக்கு. நாம பார்த்த இந்த சின்ன சின்ன மாற்றங்களை இன்றைக்கு ராத்திரியே முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க படுக்கைய வலிக்கான இடமா பார்க்காம உங்க உடலை குணப்படுத்துற ஒரு இடமா மாத்துறதுக்கான முதல் படியை நீங்க எடுக்கலாம்.